என் பெயர் சர்சின், புதுக்கோட்டை மாவட்டம். நான் கடல் தொழில் செய்து கொண்டு இருக்கிறேன். மகரிபு நேரத்தில் வேலைக்கு போவேன். நான் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு செல்வேன். அப்போது நான் ஒரே பாங்கில் மகரிபு விசாவின் தொழுவேன். இப்படி தொழலாமான்னு கேட்குறார். அதாவது இவர் கடல் தொழில் பண்ணுறார், மீன் பிடிக்கிற வேலையை பார்க்குறாரு. ஒரு 10 கிலோமீட்டர் போயிடுவார் படகுல. போய் அங்கே இருந்து மகரிபு நேரம் ஆயிரம், இஷாவாயிரம், அங்கே இருந்து என்ன செய்வார், மீன்லாம் பிடிச்சிட்டு மெதுவாக வந்து சேருவார். அப்போ இவர் என்ன செய்கிறாராம், மகரிபு நேரம் வந்தவுடனே மகரிபுக்கு இஷாவுக்கு ஒரே பாங்கு சொல்லி நான் வந்து ஜம்மு செஞ்சு தொழுவுறேன், அப்படி செய்யலாமான்னு கேட்குறாரு. இதில் பிரயாணத்தில் உள்ள சலுகை 2 சலுகை இருக்குது. ஒன்று 4 ரக்காத்து தொழுகைகளை 2ஆக தொழுவது, அது ஒரு சலுகை. 2 தொழுகைகளை ஒன்றாக சேர்த்து தொழுவது, அது ஒரு சலுகை. இதுக்கு பேர் ஜம்மு என்று சொல்வார்கள், அதுக்கு பேர் கஸ்ர் என்று சொல்வார்கள். பிரயாணத்துக்கு நம்ம போயிட்டோம்னு சொன்னால் அதில் 4 ரக்காத்து தொழுகலாம் 2ஆக தொழுகலாம். அதே மாதிரி லொஹர் அசரை சேர்த்து தொழுகலாம், மகரிப் இஷாவை சேர்த்து தொழுகலாம். 2 சலுகை இருக்குதா இல்லையா? இந்த சலுகை பெறுவதாக இருந்தால் அதுக்குள்ள கண்டிஷன் என்னன்னு கேட்டால் 25 மைல் கிலோமீட்டருக்கு போகணும். நம்முடைய பிரயாணம் எவ்வளோ இருக்குன்னு 25 மைல் கிலோமீட்டர் உடைய பிரயாணமாக இருந்தால் தான் குறைஞ்சபட்சம் அவர் கசர் செய்ய முடியும். நீங்கள் 10 கிலோமீட்டர் தான் போகிறேங்கிறீங்க. 10 கிலோமீட்டருங்கிறதுக்கெல்லாம் கசரு கிடையாது. 10 கிலோமீட்டர் இன்னொரு 15 கிலோமீட்டர் நீங்கள் போகிற திட்டத்தில் இருந்தாலோ தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், கசர் செய்ய முடியும். நீங்கள் 10 கிலோமீட்டர் போயிட்டீங்கன்னு சொன்னால் ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் அதுக்கு அர்த்தமே தவிர நீங்கள் வெளியூருக்கு பிரயாணம் பண்ணிட்டீங்கிற அர்த்தம் வராது. ஏன்னாட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 ஃபர்சகுங்கிறது இன்றைய கணக்கில் 25 கிலோமீட்டர் வரும். 25 கிலோமீட்டருக்கு போவார்களே ஆனால் சல்லா ரக்காத்தனி 2 ரக்காத்தாக தொழுவார்கள்ங்கிற ஒரு ஹதீஸு முஸ்லீமில் இருக்கிறது. அதனால் நீங்கள் அங்கே கசரு செய்ய முடியாது. சரி, ஜம்மு செய்யலாமான்னு கேட்டால் ஜம்முன்னா 2 தொழுகை சேர்த்து ஒன்றா தொழுகிறது. அதை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பயணத்தில் தான் அந்த சலுகை இருந்தாலும் பயணம் இல்லாத நேரத்திலும் இந்த சலுகை உண்டு. குறைந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வெளியூருக்கு போய் தான் ஜம்மு செய்யணும் கிடையாது. எந்த அளவுக்கு இருந்தால் புகாரில் 543வது ஹதீஸில் இருக்கிறது. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லா பில் மதீனத்தி சபம் வ தமானியன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுலன்னு என்ன அர்த்தம், பிரயாணம் பண்ணாமல் உள்ளூரில் இருக்கும்போது தொழுதிருக்கிறார்கள். சபான் வ தமானியன், 7ஆகவும் 8ஆகவும் தொழுதிருக்கிறார்கள். அதாவது அல் லுஹர வல் அஸ்ர வல் மக்ரிப் வல் இஷா, லுஹர் அஸ்ர் மக்ரிப் இஷா தொழுகைகளை 7ஆகவும் 8ஆகவும் தொழுதிருக்கிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டால் ஒரே நேரத்தில் தொழுதிருக்கிறாங்க. அதாவது 7ண்டா என்ன அர்த்தம், மக்ரிப் இஷா 4 3 7, 8ண்டா இது லுஹர் அஸ்ர் 4 4 8. இப்படி ரசூலுல்லாஹ் ஜம்மு செஞ்சு தொழுதாங்க. எங்கே ஜம்மு செஞ்சு தொழுகையை குறைக்கிறதுக்கு பிரயாணம் பண்ணி ஆகணும். பிரயாணம் பண்ணாமல் உள்ளூரில் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை தொழுகையிலே 2 ரக்காத்தை குறைக்கிற சலுகை கிடைக்காது, ஜம்மு செய்கிற சலுகை கிடைக்கும். உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அவசியம் இருக்குதா, உள்ளூரில் இருந்துக்கிட்டே என்ன செய்யலான்னு கேட்டால் மகரிப் இஷாவை சேர்த்து தொழுவலாம், லுஹர் அஸ்ரை சேர்த்து தொழுவலாம். அப்படி தொழும்போது முழுசாக தொழுவணும். லுஹர் அஸ்ரை தொழும்போது 4 ரக்காத்தாக ஜம்மு செஞ்சு தொழுவலாம். அதே மாதிரி மகரிப் இஷாவை தொழும்போது 3 + 4 மகரிபை தொழ வேண்டியது, இன்னொரு இகாமத்து சொல்ல வேண்டியது, இஷாவையும் தொழ வேண்டியதுன்னு இப்படி ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னால் உள்ளூரில் இருந்து கொண்டே செய்யலாமான்னு கேட்டால் அப்படியும் செய்யலாம். முஸ்லீமில் உள்ள ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால் ஜமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனல் லுஹரி வல் அஸ்ரி, லுஹர் அஸ்ர் தொழுகை ரசூலுல்லாஹ் சேர்த்து தொழுதார்கள். ஒல் மகரிபி ஒல் இஷாய், மகரிப் இஷாவை சேர்த்து தொழுதார்கள். பில் மதீனத்தி, மதீனாவுடைய பிரயாணம் இல்லாமையே சேர்த்து தொழுதிருக்கிறார்கள். ஃபி கைரி ஹௌஃபின் வலா மத்தரின், மழையோ அச்சமோ இல்லாத நேரத்தில் தொழுதிருக்கிறார்கள். ஒரு மழைக்காக வேண்டி தொழுதிருப்பாங்க, ஒரு யுத்தத்துக்காக வேண்டி தொழுதிருப்பாங்கன்னு கிடையாது. சாதாரண நாளில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத ஒரு நாளில் அப்படின்னு தொழுதிருக்கிறார்கள். சில நேரங்களில் அப்படி தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் நீங்கள் சொந்த ஊரில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வேலை, ஒரு கல்யாண வேலை இருக்குது, ஏதோ ஒரு வேலை இருக்குது, நமக்கு வக்துக்கு போக முடியாதுன்னு தெரியுதா, நீங்கள் லொஹரை தொழும்போது என்ன செய்ய வேண்டியது, யாரெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கிறது, நான் லொஹரை சரி ஜம்மு செய்கிறேன் என்று நினைத்து கொண்டு ஒரு பாங்கு சொல்லி லொஹரை தொழ வேண்டியது, இகாமத்து சொல்லி சலாம் கொடுத்தோன்னா இன்னொரு இகாமத்து சொல்லி அசரை தொழ வேண்டியது லொஹர் நேரத்துக்குள்ளேயே. அப்படி 2 தொழுதிட்டிங்கன்னா அசருக்கு நீங்கள் தொழ தேவையில்லை. இந்த சலுகை இருக்கான்னா இருக்கிற சொல்ல செஞ்சுருக்காங்கன்னா என்ன செய்யலாம்,
இது எப்போ பார்த்தாலும் பயன்படுத்திட்டு 3 வக்து தொழுகை ஆக்கிறாமல் எப்போ தேவைப்படுது அவசியம்னு நம்ம கருதுறோமோ செஞ்சுக்கலாம். அதே மாதிரி மகரிப் ஒரு சில வேலைகளில் ஈடுபடும்போது அப்படிலாம் வந்துடும். ஒரு காரியத்தில் ஈடுபட போகிறோம், நீங்கள் மகரிப்பு இஷா 2 மகரிப்பு போனால் இஷா தவறி போயிடும். அப்போ என்ன பண்ணுறது? மகரிப் இஷா ஜம்மு பண்ணிக்கிறங்க. இதுக்கு பிரயாணம் அவசியம் கிடையாது. பிரயாணமாக இருந்தாலும் ஜம்மு செய்யலாம், பிரயாணம் இல்லாமல் சொந்த ஊரில் இருந்தாலும் ஜம்மு செஞ்சுக்கிடலாம். அந்த அடிப்படையில் நீங்கள் அந்த மகரிப் இஷாவை சேர்த்து ஜம்மு செய்கிறீங்கள, தப்பு கிடையாது. அதுக்கு பிரயாணம்ங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன செய்யணும்? 3 ரகாத்து மகரிப்பு தொழணும், 100 காமத்து சொல்லணும், இஷாவை 4 ரகாத்து தொழணும். 2 தொழ முடியாது. 2 தொழுகிறதா இருந்தால் 25 கிலோமீட்டர் நீங்கள் போகணும். 25 உட்பட்ட தூரத்துக்கு பிரயாணத்தில் வராது. அவங்களுக்கு இந்த தொழுகையை சுருக்கக்கூடிய சலுகை கிடையாது. ஜம்மு செய்கிற சலுகை பிரயாணம் இல்லாட்டாலும் உண்டு. அரிதாக பயன்படுத்திக்கிறேன். பாதர் ரசூலுல்லாஹ் செஞ்சதுனால அதையே வாழ்க்கை ஆகிட்டீங்கன்னா 3 வக்தா போயிடும் வாழ்க்கை போகிறான். அப்படி இல்லாமல் தேவைப்படும் போது அவசியமான நேரத்தில் அதையும் பயன்படுத்திக்கிட்டோம்னு சொன்னால் அதுவும் சொன்னது தான், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை தான்.